ஹே ஆல், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. பர்த்டே வேறு யாருக்குமே இல்லை, எனக்கு தான். ஸோ ஐ ஆம் ஒஃபிஷியலி 27. எங்கள் ஊர்லனா 2 நாள் பர்த்டே இருக்கும். ஒன்று வந்து எல்லோரும் கொண்டாடுற மாதிரி டேட் ஆஃப் பர்த், இன்னொன்று வந்து மலையாள மாதத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோமோ அந்த நாள் வந்து பிறந்தநாள் கொண்டாடுவாங்க. ரொம்ப வருஷமாகவே நாங்கள் வந்து சென்னையில் இருக்கும்போதும் கேரளாவில் எனக்கு பர்த்டே வந்ததில்லை. சென்னையில் இருக்கும்போது நாங்கள் நட்சத்திர பிறந்தநாள் தான் கொண்டாடியிருக்கோம். அண்ட் எனக்கு கொஞ்சம் நான் வளர்ந்ததுக்கப்புறம் வந்து எதுக்கு 2 பிறந்தநாள் டேட் ஆஃப் பர்த்டே கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி தான் டேட் ஆஃப் பர்த் வந்து நான் பர்சனலி கொண்டாடுவேன் வித் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வீட்டில் எப்பவுமே வந்து நட்சத்திரத்தை அன்றைக்கி வந்து சத்தியெல்லாம் வச்சுட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு கொண்டாடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய டேட் ஆஃப் பர்த் அண்ட் வெரி நெக்ஸ்ட் டே June 4th இன்றைக்கி June 5th வந்து எனக்கு வந்து நட்சத்திர பிறந்தநாள். ஸோ நாங்கள் வந்து 2மே கொண்டாட போகிறோம். இப்போ எனக்கு கல்யாணமானால வந்து டேட் ஆஃப் பர்த் மாமியார் வீட்லேயும் நட்சத்திர பிறந்தநாள் வந்து அம்மா வீட்லேயும் கொண்டாட போகிறோம். ஸோ இப்போ வந்து காலையில் ஆஃபீஸ் போகிற டைம். என் ஹஸ்பண்ட் வந்து நேற்று நைட்டே கேக் வாங்கி வச்சுக்கிட்டாரு. ஸோ அதை வந்து கேக் கொஞ்சம் நாஸ்தியாகிறதுக்குள்ளே இன்றைக்கே கட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங் வச்சுருக்கோம். ஸோ வாங்க ரெடி ஆகலாம். இதுதான் வந்து என்னோடய பர்த்டே அவுட்ஃபிட் என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாரு. ஸோ இதை வந்து நாளைக்கு கோவிலுக்கு போகும்போது போடலான்னு தான் வச்சுருந்தேன். பட் அவர் வந்து கேக் கட் பண்ணும்போது இதை போடு, அதுக்கப்புறம் நாளைக்கு கோவில் போகும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அண்ட் இதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆஃபீஸ் போகணும். ஸோ ஆஃபீஸ் போகிறதுக்கான அவுட்ஃபிட் இதுதான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய ஆனிவர்சரிக்கு வந்து அப்பா ட்ரெஸ் எடுத்துக்கோன்னு சொல்லி காசு கொடுத்துட்டாரு. ஸோ அதில் வந்து நான் ஆஃபீஸ் போகிற மாதிரி கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஸோ இன்றைக்கி இதை போட்டு ஆஃபீஸ் போயிட்டு நாளைக்கு இதை போட்டு ஆஃபீஸ் போவேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதை போட்டுட்டு நம்ம ரெடி ஆகிட்டு கேக் கட் பண்ண போகலாம். அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. இதான் வந்து அவுட்ஃபிட். பேக்கில் இருக்கிற துணியை கொஞ்சம் இக்னோர் பண்ணிவிடுங்க. ஏன்னா எங்கள் ஊரில் மழை பெய்யுது. ஸோ ட்ரெஸ் காயறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்கிறதுக்காக ரூம்குள்ளே கயிறு கட்டி காய வச்சிட்ருக்கேன். ஸோ கேக் கட் பண்ண போகலாம். ட்ரஃபிள் கேக் தான் வாங்கியிருந்தோம். சாக்லேட் கேக் தான் வேணும்னு சொல்லி போனால் அது கம்ப்ளீட் சாக்லேட் ட்ரஃபிள் இல்லை, கைண்ட் ஆஃப் சாக்லேட் ட்ரஃபிள். நானும் அவரும் தான் போய் வாங்கிட்டு வந்தோம். சடனாக நான் ஆஃபீஸில் இருக்கும்போது ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டு கேக் வாங்க போனோம், உனக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ நாங்கள் 2 பேர் போய் தான் வந்து இங்கே டவுன்லேயே வந்து கேஆர் பேக்கர்ஸ்னு ஒன்று இருந்துச்சு, அங்கே போய் வாங்கியிருந்தோம். அங்கே வந்து தான் வந்து எங்கள் ஆஃபீஸ்லேயும் எல்லோரும் பர்த்டே அப்போது கேக் வாங்குவாங்க. கேக் நாங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதான் எனக்கும் அங்கே இருக்கிற கேக் பிடிக்குங்கிறதுனால நாங்கள் 2 பேரும் அங்கே போய் வாங்கிட்டோம். ஸோ வீட்டில் காலையில் யாருமே இல்லை, நான் அப்பா அம்மா விஷ்ணு தான் இருந்தோம். ஸோ நாங்கள் அப்படியே சிம்பிளாக கேக் கட் பண்ணிவிட்டு பர்த்டேவை கொண்டாடினோம். இதுதான் வந்து என்னோடய செகண்ட் அவுட்ஃபிட். இது நான் வந்து கல்யாண் 99 க்ளோத்திங் ஸ்டோரில் வாங்கினது. இதுக்கு நான் வந்து ரெட் கலர் லெகின் மேட்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதோட சின்ன சின்ன டிசைன்ஸில் வந்து ரெட் கலர் சுற்றி கொடுத்துருக்காங்க. அதனால் அண்ட் ட்ரெஸ் கொஞ்சம் லூஸாக இருக்கும். பிகாஸ் இதோட மெட்டீரியல் வந்து எனக்கு என்னன்னு சரியாக புரியல. அதனால வந்து மேபி சிங்கிள் வாஷில் வந்து சுருங்கிடுச்சுன்னா நான் அப்புறம் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அதை பிரித்து விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் மட்டும் இப்படி லூஸாக போட்டிருக்கேன். ஷ்ரிங்க் ஆகலை அப்படின்னா ஃபிட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வந்து இதை இன்னும் 2-3 வாட்டி போட்டுட்டு வேறு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். ஸோ இதுதான் வந்து செகண்ட் அவுட்ஃபிட். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த கலர் பார்த்து தான் நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட அப்படியே வேலை கிளம்பிடலாம். அடுத்து வந்து கிஃப்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நாங்கள் 2 பேரும் தான் போய் கிஃப்ட்டுமே வாங்கியிருந்தோம். சண்டே போய் வாங்கினோம். போட்டோட இயர்பட்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ஏர்பாட் 189 அப்படின்னு நினைக்கிறேன், அப்படி தான் இருந்துச்சு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணும்போது. ஸோ நாங்கள் வந்து ஆன்லைனில் செக் பண்ணோம். ஸோ ஆன்லைனில் வந்து கொஞ்சம் ரிவ்யூஸ் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் ரிவ்யூஸ் வந்து நல்லா இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம டைரெக்டாக கடையிலேயே போயிட்டு வச்சு பார்த்துட்டு நமக்கு எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதனால் நானும் அவரும் போய் த்ரிஷூரில் ஏஷியன் சாய்ஸ் அப்படின்ட்டு ஒரு கடை இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு தான் வந்து இயர்பாட்ஸ் வாங்கிட்டு வந்தோம். நல்லாயிருக்கு யூஸ் பண்ணும்போது. அண்ட் அப்படியே ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு நாங்கள் வந்து நைட் டின்னர் வாங்கலான்னு தான் போனோம். உஷஸ் கிச்சன்லேருந்து நாங்கள் வந்து பிரியாணி தான் வாங்கியிருந்தோம். எல்லோரும் நைட்டு பிரியாணி சாப்பிட்டு அப்படியே அந்த டே முடிச்சிட்டோம். ஹாய், இன்றைக்கி வந்து டே 2 June 5th என்னோட பிறந்தநாள். ஸோ இன்றைக்கி வந்து இப்போது கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம். வெளியில் நல்லா மழை பெய்யுது, எப்படி போகிறோன்னு தெரியல. ஸோ போயிட்டு வந்து அப்படியே சத்தியை சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போகிறேன். மழை சும்மா அடித்து தெரிஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ நாமெல்லாம் வந்து டெய்லி கோயிலுக்கு போகிறாலும் கிடையாது, பிறந்த நாள் ஓணம் விஷு அந்த டைமில் மட்டும் போகிறவங்க. ஸோ பிறந்த நாள் அன்றைக்கி கோயிலுக்கு போகிறதுனா வந்து எனக்கு மனசு ரொம்ப வலிக்கும். ஸோ அதனால இங்கே இருக்கிற முருகர் கோயிலுக்கு தான் போயிருந்தேன். போயிட்டு வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகும்போது அம்மா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நான் ஒரு 6 மணிக்கு எழுந்துச்சி போகும்போதே அங்கே ஆல்மோஸ்ட் டம்டாக தான் இருந்தாங்க. நான் கொஞ்சம் இந்த தேங்காய் துருவுறது, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது, பாத்திரம் கழுவுறது அந்த மாதிரி ஹெல்ப்லாம் தான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க சாப்பாடுக்கு வந்து
சாதம், சாம்பார், காளான், ஓலன், அவியல் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு பருப்பு பாயசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக அவங்க பருப்பு பாயசம் வச்சுருந்தாங்க. அப்பளம் இருந்துச்சு அண்ட் புளியிஞ்சி இருந்துச்சு. ஐ மீன் புளி வச்சுட்டு ஒன்று பண்ணுவாங்க, அது இருந்துச்சு. அண்ட் கேரளாவில் வந்து சத்யா அப்படின்னும்போது பிறந்தநாள் எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னா, நம்ம சத்யா சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையுமே இலையில வச்சதுக்கப்புறம் ஒரு விளக்கு வைப்பாங்க. விளக்கு வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு குட்டியாக இலையில கொஞ்சோண்டு அரிசியும் துளசியும் வைப்பாங்க. அண்ட் இவங்க எல்லாமே பரிமாறினதுக்கப்புறம் நம்ம ஏஞ்சி நின்றுட்டு சாமி கும்பிட்டுட்டு துளசி வச்சுட்டு அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ப்ரே பண்ணி 3 தடவை தூக்கி எரியணும். நான் வந்து எரியல, இலைக்கிட்டே வச்சுட்டேன். ஏன்னா பொறுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எரியல, வச்சுருந்தேன் இலைக்கிட்டேயே. அண்ட் நம்ம வந்து அது ஏன்னு தெரியல, நம்ம வந்து நல்லா இருக்கணும், சாப்பாடு எப்பவுமே கிடைக்கணுமா என்னன்னு தெரியல. ஆனால் நம்ம வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும், நமக்கு வந்து அந்த மாதிரி தான் ப்ரே பண்ணுவோம். சாப்பாடு என்றைக்குமே கிடைக்கணும் அப்படின்னு தான் ப்ரே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ப்ரே பண்ணிட்டேன். அண்ட் இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க. சாப்பாடு முதல்ல எல்லாம் பரிமாறிட்டு செகண்ட் ட்ரிப் சாப்பாடையும் அதிலே போட்டாங்க. அண்ட் நம்ம வந்து சாப்பாடு பரிமாறும்போது போதும் அப்படின்னு சொல்லக்கூடாது. பிறந்தநாள் அன்னைக்கு அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்களோ நம்ம அவ்வளோவும் சாப்பிட்ணும். அண்ட் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு வாயாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து செகண்ட் டைம் சாப்பாடு போடுவாங்க. அது போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் எங்கள் மாமனார் வந்து பின்னாடி நின்று என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தாங்க. சாமி கும்பிடும்போது கலாய்ச்சிட்டே இருந்தார், சாமியெல்லாம் கும்பிடுவாங்களான்னு. நான் தான் இல்லைப்பா, எங்கள் வீட்லேயும் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து நான் பார்த்தது இல்லைப்பா அப்படின்னாரு அவர். இல்லை, எங்கள் வீட்லேயும் இது ப்ராக்டிஸ் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு 3 தடவை அரிசி எடுத்து வெளியில் வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு அவங்க பருப்பு பாயசம் தான் ரொம்ப பிடிச்சிது. காலையில் நல்லா சத்தி சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன். ஸோ இப்போ வந்து நான் உடனடியாக வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன், கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு. ஏன்னா அங்கே போயிட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே போய் நல்லா மூக்கு சாப்பிட்டுட்டு வந்து பார்க்கலாம். நான் வந்து டெய்லி வீட்டுக்கு போவேன். விஷ்ணு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் முன்னாடியெல்லாம் போகும்போது அவள் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் வச்சுட்டே இருந்தாள். இப்போ இந்த வாட்டி என்னமோ அவருக்கு காட்டணுங்கிறதுக்காக டான்ஸ் ஆடணும்லாம் சொல்லியிருந்தா. ஸோ நாங்கள் போகும்போது வந்து எங்களுக்கு ரொம்ப வார்ம் வெல்கமிங்காக வந்து அவள் டான்ஸ் ஆடிட்டு நிறைய டான்ஸ் ஆடினா. இது வந்து கொஞ்சம் வெரைட்டி ஸ்டெப்ஸ் எல்லாம் கற்று வச்சுருந்தாளா, அதனால தான் வந்து இதை போட்டிருந்தேன். அண்ட் நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக என் பர்த்டேக்காக வந்து சர்ப்ரைஸாக அண்ட் அவருக்கும் பார்க்கணுங்கிறதுக்காக டான்ஸ் எல்லாம் ஆடி எங்களை ரொம்ப வார்ம் வெல்கம் பண்ணியிருந்தா. அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திடீர்னு உள்ளே ஓடி போனால், எதுக்குன்னே தெரில. அப்புறமா தான் வந்து நம்ம இந்த ஹாப்பி பர்த்டேன்னு வந்து எழுதி கட்டி வைப்போம்ல, ஸோ அதை வந்து நல்லா மாலை மாதிரி கட்டிட்டு என் கழுத்தில் வந்து போட்டு கொடுத்தா அவள். ஸோ இதுதான் வந்து என்னோடய அடுத்த சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அவள் தான் வந்து போட்டு விடுவான்னு சொல்லி அவங்க அக்காவும் அவளும் 2 பேரும் சேர்ந்து எப்படி என்னமோ அவளுக்கு கல்யாணம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி என் கழுத்தில் மாலை போட்டுட்டு நாங்கள் 2 பேரும் கப்பல் மாதிரி போஸ் கொடுத்துட்ருந்தோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, அவளுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் சேம் கலர் வேறு போட்டிருந்தோமா. அண்ட் அதுக்கப்புறம் என் பர்த்டேக்கு எல்லாமே அவள் தான் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் கேக் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு இருந்தாலாம். ஸோ அவள் வந்து எனக்கு இது தூக்கவே முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டே வந்தாள். அண்ட் நாங்கள் 2 பேரும் தான் வந்து அவள் பிறந்ததுலேருந்து என் பர்த்டேக்கு எப்போவுமே நானும் அவளும் நின்று கேக் கட் பண்ணுவோம். ஏன்னா நானும் அவளும் வேறு கிடையாது, கொஞ்சம் வயசில் தான் நாங்கள் 2 பேரும் டிஃப்ரெண்ட் தான், மனசில் வந்து நாங்கள் 2 பேரும் ஒன்று. ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து எங்கள் வீட்லேயும் வந்து சாக்லேட் ட்ரஃபிள் தான் வாங்கியிருந்தாங்க. அதில் வந்து எங்கள் அக்கா கொஞ்சம் வெரைட்டி ட்ரை பண்ணியிருந்தா. ஹாப்பி பர்த்டே டு யூ 3 கியூப் அப்படின்னு போட்டிருந்தா. நான் வந்து முதல்ல 33ன்னு படித்தேன். அப்போ எங்கள் அம்மா கேட்டாங்க, நீ எல்லாம் என்னத்தை தான் ஸ்கூலுக்கு போனியோ அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு 3 கியூப்னே புரியல. அதுக்கப்புறம் தான் வந்து 3 கியூபா அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அப்படியே அங்கேயுமே கேக் கட் பண்ணிட்டு அப்பா அம்மா பிங்குக்கு அக்காவுக்கு எல்லாருக்கும் விஷ்ணுவுக்கு எல்லாருக்கும் கொடுத்தேன். அண்ட் இந்த இப்போ போட்டிருக்கிற அவுட்ஃபிட் வந்து க்ராப் டாப்பும் பலாசோ பேண்ட்டும். அது நான் வந்து எங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அங்கே ட்ரெஸ்ஸஸ் நல்லாயிருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அங்கே போய் எடுத்துகிட்டு வந்தேன். அவளுக்கு வந்து வாயில் ஊட்டி விடுறதுக்கெல்லாம் பிடிக்காது. நான் தான் இல்லை ஊட்டி விடுன்னு சொல்லி வச்சுட்டே இருந்தேன். அப்புறம் வந்து அவள் வந்து க்ரீம் மட்டும் தொட்டு வாயில் வச்சு கொடுத்தா. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக டின்னர் சாப்பிட போயிட்டோம். அப்பாவோட ஃப்ரெண்டு கடையில் வாங்கிட்டு வந்திருந்தாரு பரோட்டாவும் சிக்கனும். ஸோ அதை அப்படியே சாப்பிட்டுட்டு
நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவளும் டான்ஸ் ஆடிட்டே இருந்தாள், நானும் டான்ஸ் ஆடி நாங்கள் நல்லா கதையெல்லாம் பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து எனக்கு விஷ்ணு வாங்கி கொடுத்த கேக்கு, சாக்லேட் ட்ரஃபிளும் கேலக்ஸியோட டார்க் சாக்லேட். அண்ட் இது வந்து எனக்கு ஆஃபீஸில் வந்து கேக் கட் பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து ஒயிட் சாக்லேட் பட்டர்ஸ்காட்ச் கேக்கு, அதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு பட்டர்ஸ்காட்சுங்கனால. அண்ட் இது வந்து நாங்கள் 2 பேரும் கோயிலுக்கு போகும்போது எடுத்த ஃபோட்டோ. இது வந்து அவர் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு. ஸோ அதை வந்து சிங்கிள் ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு எடுத்து வச்சுருந்தாரு. அண்ட் இது வந்து நான் சத்யா சாப்பிட்ற ஃபோட்டோ. அண்ட் இது வந்து கப்புள் ஃபோட்டோ. நெக்ஸ்ட் வந்து அக்காவோட கேக் ஃபோட்டோ. அண்ட் அவ்வளோதான், என்னோடய ஹாப்பி பர்த்டே முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாடா பாய்.